வாகனங்களின் கண்ணாடிகளில் ஒட்டப்படாத ஃபாஸ்டாக் கணக்குகள் முடக்கப்படும் என தேசிய நெடுஞ்சாலைகள் ஆணையம் தெரிவித்துள்ளது. ஃபாஸ்டாகை சிலர் வாகன முகப்பு கண்ணாடியில் பொருத்தாமல் கையில் வைத்திருப்பதால் சுங்கச்சாவடிகளில் தாமதம், குழப்பம், தவறான கட்டண வசூல் போன்ற பிரச்சினைகள் ஏற்படுவதை தடுக்க இந்த நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதாக அறிவிக்கப்பட்டுள்ளது. தமிழக அரசின் பல்வேறு துறைகளில் குரூப் 4 நிலையில் காலியாக உள்ள 3935 பணியிடங்களை நிரப்புவதற்கான போட்டித் தேர்வு இன்று காலை நடைபெறுகிறது. இந்த தேர்வை 8 லட்சம் பெண்கள் உட்பட 13,89,000 பேர் எழுதுகின்றனர். தமிழகம் முழுவதும் 38 மாவட்டங்களிலும் தேர்வு நடைபெறும் நிலையில் தலைநகர் சென்னையை பொறுத்தவரை 311 மையங்களில் தேர்வுகள் நடைபெறுகிறது. அதன்படி காலை 9 மணிக்கு முன்னதாக தேர்வு மையங்களுக்கும் சென்றுவிட வேண்டும். 9 மணிக்கு பிறகு வருபவர்கள் தேர்வு மையங்களுக்குள் அனுமதிக்கப்பட மாட்டார்கள் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. மேலும் தேர்வு மையங்களில் நடைபெறும் அனைத்து நடவடிக்கைகளும் வீடியோ பதிவு செய்யப்படும். தேர்வு நடைபெறும் மையங்களில் மின்தடை இருக்கக்கூடாது என்று மின்வாரியத்திற்கு அறிவுறுத்தல் வழங்கப்பட்டுள்ளது. மத்திய அரசின் தொகுதி மறுசீரமைப்பு நடவடிக்கைக்கு தமிழ்நாடு ஒருபோதும் அடிபணியாது என முதலமைச்சர் ஸ்டாலின் தெரிவித்துள்ளார். இதுகுறித்து அவர் எக்ஸ் தளத்தில் வெளியிட்டுள்ள பதிவில், மக்கள் தொகை கட்டுப்பாட்டில் தமிழகம் முதலிடத்தில் இருப்பதை உலக மக்கள் தொகை தினத்தன்று மத்திய அரசுக்கு நினைவூட்டுவதாக குறிப்பிட்டுள்ளார். கண்ணியத்துடன் பெண்களுக்கு அதிகாரம், அனைவருக்கும் சுகாதாரம், கல்வி, நிலையான வளர்ச்சியில் சாமானியன் என தமிழ்நாடு முன்னணியில் இருந்தாலும் தமிழ்நாட்டிற்கு குறைவான நிதி, குறைவான இடங்கள்தான் கிடைக்கும் என்றும் குறிப்பிட்டுள்ளார். மேலும் அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமியும் அவரது கட்சியும் தமிழ்நாட்டின் பக்கம் இல்லாமல் டெல்லியுடன் நிற்பதாகவும் அவர்கள் நியாயமற்ற எல்லை நிர்ணயத்தை ஆதரிப்பதாகவும் முதல்வர் ஸ்டாலின் தெரிவித்துள்ளார். தொகுதி மறுசீரமைப்புக்கு தமிழ்நாடு அடிபணியாது என்றும் அவர் திட்டவட்டமாக தெரிவித்துள்ளார். ட்ரெண்டை ஃப்ரெண்ட் ஆக்கிக்கோங்க. தந்தி டிவியின் சப்ஸ்கிரைபர்ஸ் அண்ட் ஃபாலோவர்ஸ் குடும்பத்தில் நீங்களும் இணையுங்க.